எப்படி இருக்கீங்க? வாங்க எல்லாரும் என் கூட ஒன்றா சேர்ந்து போவோம். ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் மாணிக்கம் பாரு சேனல். இப்படி ஆட்டுங்க, இப்படி ஆட்டுங்க, ஆட்டுங்க, ஆட்டுங்க. நான் தான் புஜ்ஜி. இப்படி ஆட்டுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் கூட வாங்க 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 நில்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனல் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பற்றி பேச போகிறோம்னா, அமரன் படமா கங்குவா படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேச போகிறோம். நான் பேசுறதில்ல, 2 லேடிஸ், வெட்டி பேச்சு லேடிஸ் பேச போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஏன்னா ராக்காயே எப்படி கீர? நல்லா இருக்க முக்காயே, நீ எப்படி கீர? நல்லா தான் இருக்கேன். ஏன் நான் அமரம் படம் பார்த்தேன்டி, செம்மையாக இருக்குது தெரியுமா? அதில் சாய் பல்லவியும் சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருக்காங்க தெரியுமா? இந்த படம் 200 கோடி போட்டு எடுத்து 302 கோடிக்கு மேலே இது வரைக்கும் வசூலாகிருக்கு தெரியுமா உனக்கு? நீ போய் பார்த்து ஏதாவது படத்தை? எங்கே நான் போய் கங்குவா படம் பார்த்தேன், செம்ம மொக்க. 350 கோடி எடுத்திருக்காங்க, இது வரைக்கும் 100 கோடி கூட வரல. ஃப்ளாப் ஆகிடுச்சு படம். சிவா சொல்லணும் எல்லாம். இந்த சிவா டேரக்டர் முன்னே 3 ஃப்ளாப் கொடுத்துருக்காங்க. ஏன் சூர்யா மறுபடியும் கூட சேர்ந்தாருன்னு ஒன்றும் புரியல. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ? எல்லாம் ஆடியன்ஸ் கழுவி ஊற்றுறாங்கப்பா, என்னவோ தெரியலப்போ. மறுபடியும் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து வச்சுருந்தா எப்படிப்பா? சொல்லு நீயே. முன்னே அண்ணாத்த ஃப்ளாப்பா இல்லையா? அதுக்கு முன்னே விவேகம் ஃப்ளாப்பா இல்லையா? இப்போ மறுபடியும் கருங்குவா. ஆமாண்டி அம்மா, என் அமரம் படம் மொத்தம் 302 கோடி மேலே போட்டிருக்கு. கமல் சார் 200 கோடி பட்ஜெட் போட்டு ஏகப்பட்ட வசூல் வாங்கியிருக்காங்க பார்த்தியா? இந்த வாட்டி சிவகார்த்திகேயன் லைஃப் ஹிஸ்ட்ரியிலே 300 கோடி இதுவரையும் எந்த படம் வாங்கினதில்லை, இந்த படம் வாங்கியிருக்கு. இது வந்து ரியல் லைஃப் இல்லை, அதனால தான் சூப்பராக இருக்கும் படம். ஆடியன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க தெரியுமா? நீயும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வா, உனக்கு வந்து புரியும். அந்த படத்தில் சாய் பல்லவி செம்மையாக இருக்காங்க தெரியுமா? அப்படியா? கங்குவா மட்டும் நீ போயிடாத, காது ஜவ்வால் கிஞ்சி ரத்தம் வந்துடும், அப்புறம் நான் பொறுப்பில்லை, பார்த்துக்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணுங்கள்.